ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டோடைய ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆன எல்லோருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டரில் பெற்றவங்க போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் விட போகிறாங்க, கோவை, சென்னை, தேனி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ விட போகிறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ கூட்டுறவு பயிற்சினா என்ன, ஸோ இது வந்து ஒரு அரசு வேலையா இல்லை எப்படி அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுகிட்டே தாங்க இருக்கீங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுன்றது அரசு மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதுக்கு இதை பற்றி ஒரு ஜென்ரல் வீடியோ நான் உங்களுக்கு சொன்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்றதை பற்றி. ஆனால் இப்போ முழுமையான தகவலை சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பணி நியமனத்துக்கு செல்பவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன். நீ அதை பார்க்கல அப்படின்னா வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். செலக்ட் ஆன அவங்க வேலைக்கு போனவங்க ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கவங்க, நல்லா படித்து முடித்தவங்க ரேஷன் கடையில் வேலையில் செலக்ட் ஆகிட்டு படிக்கலாமா வேணாமா, ஏன்னா அதை பற்றி எல்லாமே இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு முழுக்க நமக்கு ரேஷன் கடைக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சேல்ஸ்மேன் பேக்கேஜுக்காக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற இன்டர்வியூ, நேரடி நேர்காணல் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட்டுறவு சொசைட்டியில் கொண்டு போய் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு சில கடைகள் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோங்க. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டோடைய சேல்ஸ்மேன் பேக்கேஜராக நீங்கள் வேலையில் உட்காந்துட்ருக்கீங்க. முதல் வருஷம் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. முதல் வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் தான். ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு வாரத்திலே நீங்கள் கற்றுக்கிட்ட பின்னாடி ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதான் வேலைன்ட்டு நம்ம செய்கிற அவ்வளோ தானே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களை சொல்லிவிட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையவே உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்மனெண்ட்டாக இல்லையா, அப்போ நான் செலக்ட் ஆகிட்டேன்னா இல்லையா, என்னை தூக்கிடுவாங்களா, அப்படியெல்லாம் இன்னும் பயப்படக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த ஸ்டைப்பண்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,250 ரூபாயும், பேக்கேஜருக்கு 5,500 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக மாதத்துக்கு உங்களுடைய சம்பளம் சேல்ஸ்மேனுக்கு 6,250 ரூபா, பேக்கேஜருக்கு 5,500 ரூபா, இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வேலை பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியடில் தான் இருப்போம். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சம்பளம் அவங்களுடைய கணக்குப்படி 8,600 29,990 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்தையும் பொறுத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். இந்த பேக்கேஜர் கட்டினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,800 26,990 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற சம்பளம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மாதம் வாட்டி, ஒரு வாட்ட வாட்டி அகவிலைப்படி எல்லாமே இந்த அலவன்ஸு எல்லாமே ஏற்றிட்டே இருப்பாங்க. அது இன்க்ரிமெண்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 1 இயருக்கு ஒரு டைமு 1000 ரூபா 500 மாதிரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக டிஏ எல்லாமே ஏறிட்டு தாங்க இருக்கும். அது எல்லாமே வழக்கம் போல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையம்னு சொல்லிட்டு இருக்க கூட்டுறவு பயிற்சியில் சொல்லிவிட்டு அவங்க தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக படிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 படிச்சிருந்தாலே போதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ரேஷன் ஷாப் பெற்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இந்த சென்னை, கோவை, தேனி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கவனத்தோடு நோட் பண்ணிக்கோங்க. மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, திருச்சி, தருமபுரி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி,
திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு தற்சமயம் பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்னொரு 9 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டோடைய ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆன எல்லோருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டரில் பெற்றவங்க போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் விட போகிறாங்க, கோவை, சென்னை, தேனி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ விட போகிறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ கூட்டுறவு பயிற்சினா என்ன, ஸோ இது வந்து ஒரு அரசு வேலையா இல்லை எப்படி அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுகிட்டே தாங்க இருக்கீங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுன்றது அரசு மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதுக்கு இதை பற்றி ஒரு ஜென்ரல் வீடியோ நான் உங்களுக்கு சொன்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்றதை பற்றி. ஆனால் இப்போ முழுமையான தகவலை சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பணி நியமனத்துக்கு செல்பவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன். நீ அதை பார்க்கல அப்படின்னா வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். செலக்ட் ஆன அவங்க, வேலைக்கு போனவங்க, ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கவங்க, நல்லா படித்து முடித்தவங்க, ரேஷன் கடையில் வேலையில் செலக்ட் ஆகிட்டு படிக்கலாமா வேணாமா, ஏன்னா அதை பற்றி எல்லாமே இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு முழுக்க நமக்கு ரேஷன் கடைக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சேல்ஸ்மேன் பேக்கேஜுக்காக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற இன்டர்வியூ, நேரடி நேர்காணல் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு அப்புறம், ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட்டுறவு சொசைட்டியில் கொண்டு போய் நம்ம கொடுக்கணுன்ட்டு ஒரு சில கடைகள் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோங்க. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டோடைய சேல்ஸ்மேன் பேக்கேஜராக நீங்கள் வேலையில் உட்காந்துட்ருக்கீங்க. முதல் வருஷம் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. முதல் வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் தான். ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு வாரத்திலே நீங்கள் கற்றுக்கிட்ட பின்னாடி ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதான் வேலைன்ட்டு நம்ம செய்கிற அவ்வளோ தானே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களை சொல்லிவிட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையவே உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்மனெண்ட்டாக இல்லையா, அப்போ நான் செலக்ட் ஆகிட்டேன்னா இல்லையா, என்னை தூக்கிடுவாங்களா, அப்படியெல்லாம் இன்னும் பயப்படக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த ஸ்டைப்பண்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,250 ரூபாயும், பேக்கேஜருக்கு 5,500 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக மாதத்துக்கு உங்களுடைய சம்பளம் சேல்ஸ்மேனுக்கு 6,250 ரூபா, பேக்கேஜருக்கு 5,500 ரூபா, இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வேலை பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியடில் தான் இருப்போம். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சம்பளம் அவங்களுடைய கணக்குப்படி 8,600லேருந்து 29,990 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்தையும் பொறுத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். இந்த பேக்கேஜர் கட்டுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,800லேருந்து 26,990 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற சம்பளம். அதுக்கப்புறம் 6 மாதம் வாட்டி, ஒரு வாட்ட வாட்டி அகவிலைப்படி எல்லாமே இந்த அலவன்ஸு எல்லாமே ஏற்றிட்டே இருப்பாங்க. அது இன்க்ரிமெண்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 1 இயருக்கு ஒரு டைமு 1000 ரூபா, 500 மாதிரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக டிஏ எல்லாமே ஏறிட்டு தாங்க இருக்கும். அது எல்லாமே வழக்கம் போல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையம்னு சொல்லிட்டு இருக்க கூட்டுறவு பயிற்சியில் சொல்லிவிட்டு அவங்க தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக படிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 படிச்சிருந்தாலே போதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ரேஷன் ஷாப் பெற்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இந்த சென்னை
சென்னை, கோவை, தேனி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கவனத்தோட நோட் பண்ணிக்கோங்க. மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, திருச்சி, தருமபுரி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு தற்சமயம் பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்னொரு 9 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.